இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சுருக்கு தாளிப்பு கார சட்னி. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சுருக்கு தாளிப்பு கார சட்னி. என்னடா இவன் புதுசாக ஒன்று சொல்கிறானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நார்மல் கார சட்னி மாதிரி தான் இந்த ஸ்டைலு. இந்த தாளிப்பு போடுறப்போ பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு இருக்கும். அதனால் இதோட பேர் என்னன்னு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கு தாளிப்பு கார சட்னி அப்படின்னு வச்சாங்க. இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும். சில பேர் இதை வந்து பூண்டு சட்னின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கு தாளிப்பு கார சட்னி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம் 8 நம்பர்ஸ், தக்காளி 5 நம்பர், வரமிளகாய் 20 மிளகாய், அதில் வந்து 5 மிளகாய் வந்து தாளிப்புக்கு 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம். வெள்ளை உளுத்தம் பருப்பு உடைச்சது 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 25 கிராம், நல்லெண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு, மிளகு 10 கிராம், பூண்டு உரிச்சது 50 கிராம், கருவேப்பிள்ளை 1 கொத்து, கடுகு 1 டீஸ்பூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுருக்கு கார சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னி வதக்கிறதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இந்த கார சட்னி வதக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம 100 ml வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 50 ml நம்ம ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு மீதி 50 எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார சட்னிக்கு தேவையான வெள்ளை உளுந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து உடைச்சதை எடுத்துருக்கேன். நீங்கள் முழு உளுந்தாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இந்த கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் நீட்ட வாக்கில். கடலைப்பருப்பும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் நல்லா சவந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வெங்காயம் போட்டோம். 8 வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நமக்கு கம்மியாகிடும். அதாவது வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால் ஓரளவு நார்மல் ஸ்டேஜ் வதங்கினா போதும். அது வதங்கினதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டேஜின்னு காட்டுறேன். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும் வெங்காயம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 5 தக்காளி நல்லா பெருசாக மண்டையாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டோம். தக்காளி போட்டு அதே மாதிரி ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி ஒரு 25 கிராம் வெட்டி வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு நல்லா வெட்டி வச்சுருக்கோம். இந்த 25 கிராம் இஞ்சியை நம்ம போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்ச பூண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 காஞ்ச மிளகா வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாவை 2ஆக உடச்சி நம்ம தனியாக வச்சுருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு போடுறதுக்கு. மீதி ஒரு 15 மிளகாவை இந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா மிளகு மட்டும் இருக்குது. அந்த மிளகையும் நம்ம போட்டுடலாம் 10 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு நம்ம இப்பயே போட்டுடலாம். கருவேப்பிலை நம்ம ஒரு கொத்து வச்சுருந்தோம். அதில் பாதியை வந்து இப்போ சட்னிக்கு போட்டுக்கலாம். மீதி கருவேப்பிலை தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த வதங்கின ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள்,
இந்த ஸ்டேஜ் தான் நல்லா வதங்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு உடைச்சது எல்லாமே சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப சூடு ஆற விடக்கூடாது. ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். எந்த சன்னா மசாலாவாக இருந்தாலும் சரி, எந்த பொருள் நம்ம வதக்கிட்டு அரைக்கிறோமோ அந்த பொருளை வந்து ரொம்ப ஹீட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அரைச்சோன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி தான் இதையும் நான் சொல்கிறேன். கார சட்னி கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். அதை உடனே மிக்சியில் ஜாரில் மாற்றிட்டு தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். சப்போஸ் தண்ணி தேவையில்லைன்னா நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கு கார சட்னிக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறம் சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து சட்னியை வந்து மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்குது, எதுவுமே போட தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக காரம் மட்டும் நல்லா சுல்லுன்னு இருக்குது. இந்த சுருக்கு தாளிப்பு நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட காரத்தை அப்படியே டம்மி ஆக்கிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 100 நல்லெண்ணெய் வச்சுருந்தோம். அதில் வந்து 50 நல்லெண்ணெய் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு வச்சுட்டோம். மீதி ஒரு 50 நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாய் 5 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம். தாளிப்புக்கு அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சுருக்குன்னு ஒரு சவுண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேரே தான் சுருக்கு கார சட்னி. இப்போ நம்ம இந்த எண்ணெயை வந்து அதில் மொண்டு ஊற்றும் போது சுருக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த எண்ணெயை நல்லெண்ணெயை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். ஓகேங்க, இப்போ நம்ம சுருக்கு கார சட்னி சுருக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த தாளிப்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு ஊற்றும் போதே உங்களுக்கு சவுண்டு கேட்டுக்கும். நல்லா சுருக்குன்னு அந்த மாதிரி தான் தாளிப்பணும். நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சாம்பாருக்கு வந்து எப்படி சின்ன வெங்காயம் முக்கியமோ அதே மாதிரி சட்னியை பொறுத்தளவில் நமக்கு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தாளிப்பு தான். அந்த தாளிப்பு நல்லா சூடாக நல்லா சுருக்குன்னு போட்டிங்கன்னா வச்சுங்க வேறு லெவலாக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கார சட்னி உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே காரம் லைட்டாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் நம்ம ஊற்றினதுக்கப்புறம் அந்த காரம் சுத்தமாக இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நச்சுன்னு இருக்குது, நறுக்குன்னு இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.
வணக்கம், என்னுடைய பேர் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ்னு கடந்த ஒரு 20 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். வெஜ் அண்ட் நான்வெஜ், லேபர் மற்றும் கான்ட்ராக்ட், உள்ளூர் மற்றும் வெளியூர், எந்த ஏரியாவாக இருந்தாலும் சொல்லுங்கள், வந்து தாறுமாறு பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபுட்டை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 7904932683. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணன்.